இன்றைக்கி தமிழக வரலாறுல இருந்து கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தின் முக்கிய பங்குதாரர்கள் பாண்டித்துரை தேவர் மற்றும் ஹாஜி பக்கீர் முகமது. சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தின் முக்கிய பங்குதாரர்கள் பாண்டித்துரை தேவர், ஹாஜி பக்கீர் முகமது. மதராஸ் மகாஜன சபையை பற்றி பின்வரும் கூற்றுகளை காண்க. இது 1884 ஆண்டு துவங்கப்பட்டது. இதன் முதல் தலைவர் பி. ரங்கையா. இதன் கோரிக்கைகளில் லண்டனில் உள்ள இந்திய கவுன்சிலை ரத்து செய்ய வேண்டும் என்பதும் ஒன்றாகும். மதராஸ் மகாஜன சபையை பற்றி பின்வரும் கூற்றுகளை காண்க. மதராஸ் மகாஜன சபை 1884 ஆண்டு துவங்கப்பட்டது. இதன் முதல் தலைவர் பி. ரங்கையா. இதன் கோரிக்கைகளில் லண்டனில் உள்ள இந்திய கவுன்சிலை ரத்து செய்ய வேண்டும் என்பதும் ஒன்றாகும். சென்னை சுதேசி சங்கம் பற்றிய தவறானதை தேர்ந்தெடு. இது கம்பெனி ஆட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டு தன் நோக்கங்களை பூர்த்தி செய்து கொண்டது. சென்னை சுதேசி சங்கம் கம்பெனி ஆட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டு தன் நோக்கங்களை பூர்த்தி செய்து கொண்டது. காங்கிரஸ் மாநாடு மற்றும் தலைவர்கள் 1894 மாநாடு ஆல்ஃபிரட் வெப். 1898 மாநாடு ஆனந்த் மோகன் போஸ். 1908 மாநாடு ராஸ்பிகாரி கோஷ். 1914 மாநாடு பூவேந்திரநாத் போஸ். காங்கிரஸ் மாநாடு மற்றும் தலைவர்கள் 1894 ஆல்ஃபிரட் வெப். 1898 ஆனந்த் மோகன் போஸ். 1908 ராஸ்பிகாரி கோஷ். 1914 பூபேந்திரநாத் போஸ். தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் தலைவர்களாக இருந்த பின்வரும் காங்கிரஸ் மாநாடு பற்றியதில் சரியானதை காண்க. 1920 ஆண்டு நாக்பூரில் விஜயராகவாச்சாரியார் தலைமையில் நடைபெற்றது. 1920 ஆண்டு நாக்பூரில் விஜயராகவாச்சாரியார் தலைமையில் நடைபெற்றது. மிதவாதிகளுக்கெல்லாம் மிதவாதி என்று கூறப்படுபவர் சீனிவாச சாஸ்திரி. மிதவாதிகளுக்கெல்லாம் மிதவாதி சீனிவாச சாஸ்திரி. வ.வே.சு. ஐயர் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானது. இவர் வாஞ்சிநாதனுக்கு துப்பாக்கி பயிற்சி அளித்தார். சாவர்கரின் 1857 முதலாவது இந்திய சுதந்திர போராட்டம் என்ற நூலை மொழிபெயர்த்துள்ளார். வ.வே.சு. ஐயர் வாஞ்சிநாதனுக்கு துப்பாக்கி பயிற்சி அளித்தார். வ.வே.சு. ஐயர் சாவர்கரின் 1857 முதலாவது இந்திய சுதந்திர போராட்டம் என்ற நூலை மொழிபெயர்த்துள்ளார். நீலகண்ட பிரம்மச்சாரி பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? இவர் நீலகண்ட பிரம்மச்சாரி புதுவையில் சூரியோதயம் இதழை வெளியிட்டார். நீலகண்ட பிரம்மச்சாரி ஆஸ் கொலை வழக்கில் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றார். நீலகண்ட பிரம்மச்சாரி கர்நாடக நந்திமலையில் ஆசிரமம் அமைத்தார். நீலகண்ட பிரம்மச்சாரி புதுவையில் சூரியோதயம் இதழை வெளியிட்டார். ஆஸ் கொலை வழக்கில் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றார். நீலகண்ட பிரம்மச்சாரி கர்நாடக நந்திமலையில் ஆசிரமம் அமைத்தார். நீலகண்ட பிரம்மச்சாரி. சுப்பிரமணிய சிவா பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானது. சுதந்திரானந்தா என்ற புனைப்பெயரை சூட்டிக் கொண்டார் சுப்பிரமணிய சிவா. தர்மபுரி பாப்பாரப்பட்டியில் பாரதிய ஆசிரமம் ஒன்றை நிறுவினார் சுப்பிரமணிய சிவா. சுப்பிரமணிய சிவா சுதந்திரானந்தா என்ற புனைப்பெயரை சூட்டிக் கொண்டார். சுப்பிரமணிய சிவா தர்மபுரி பாப்பாரப்பட்டியில் பாரதிய ஆசிரமம் ஒன்றை நிறுவினார். தமிழக கிலாபத் இயக்கத்தின் தலைவர் யாகூப் ஹாசன். தமிழக கிலாபத் இயக்கத்தின் தலைவர் யாகூப் ஹாசன். நீல் சிலையை அகற்ற 1927 யாருடைய தலைமையில் சத்தியாகிரக குழு அமைக்கப்பட்டது? சோமயாஜுலு. நீல் சிலையை அகற்ற 1927 சோமயாஜுலு தலைமையில் சத்தியாகிரக குழு அமைக்கப்பட்டது. பொறுத்துக. வ.உ.சி. விவேகபானு. வ.வே.சு. பாலபாரதி. நீலகண்ட பிரம்மச்சாரி சூரியோதயம். சுப்பிரமணிய சிவா ஞானபானு. வ.உ.சி. விவேகபானு. வ.வே.சு. பாலபாரதி. நீலகண்ட பிரம்மச்சாரி சூரியோதயம். சுப்பிரமணிய சிவா ஞானபானு. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது அல்லது எவை? ரெண்டுமே தவறானது தான். போராட்டவாதிகளை எல்லாம் மிஞ்சி நிற்கும் போராட்டவாதி என்று காந்தியால் வர்ணிக்கப்பட்டவர் அன்னி பெசன்ட். போராட்டவாதிகளை எல்லாம் மிஞ்சி நிற்கும் போராட்டவாதி என்று காந்தியால் வர்ணிக்கப்பட்டவர் அன்னி பெசன்ட். அடுத்தது பொறுத்துக. காமன்வெல் 1914. நியூ இந்தியா 1915. தன்னாட்சி இயக்கம் 1916. மத்திய ஹிந்து கல்லூரி 1898. காமன்வெல் பத்திரிகை 1914. நியூ இந்தியா பத்திரிகை 1915. தன்னாட்சி இயக்கம் 1916. மத்திய ஹிந்து கல்லூரி 1898. அஞ்சலை அம்மையால் பற்றிய பின்வரும் கூற்றுகளை காண்க. அஞ்சலை அம்மாள் காந்தியடிகளால் தென்னாட்டின் ஜான்சி ராணி என அழைக்கப்பட்டவர்.
சுதந்திர இந்தியாவின் முதல் சட்டமன்ற தேர்தலில் கடலூர் தொகுதியில் போட்டியிட்டு வென்றார் அஞ்சலை அம்மாள். அஞ்சலை அம்மாளது மகள் அம்மா கண்ணுவை காந்தியடிகள் லீலாவதி என பெயரிட்டு தன் வார்தா ஆசிரமத்தில் தங்க வைத்து கல்வி அளித்தார். அனைத்தும் சரி. காந்தியடிகளால் தென்னாட்டின் ஜான்சி ராணி என அழைக்கப்பட்டவர் அஞ்சலை அம்மாள். சுதந்திர இந்தியாவின் முதல் சட்டமன்ற தேர்தலில் கடலூர் தொகுதியில் போட்டியிட்டு வென்றவர் அஞ்சலை அம்மாள். அஞ்சலை அம்மாளது மகள் அம்மா கண்ணுவை காந்தியடிகள் லீலாவதி என பெயரிட்டு தன் வார்தா ஆசிரமத்தில் தங்க வைத்து கல்வி அளித்தார். நாகம்மையார் பற்றிய கூற்றுக்கள் இரண்டுமே தவறானது. தவறானது எது? ரெண்டுமே தவறு இல்லைன்னு தான் கொடுத்துருக்கு. அப்போ அது சரியான கூற்றுகளை பார்ப்போம். தமிழகத்தில் ஒத்துழையாமை இயக்கத்தில் கள்ளுக்கடை மறியலை தீவிரமாக முன்னெடுத்தவர் நாகம்மையார். நாகம்மையார் வைக்கம் சத்தியாகிரகத்தில் பெரியாருக்கு ஆதரவாக இருந்து போராடினார். தமிழகத்தில் ஒத்துழையாமை இயக்கத்தில் கள்ளுக்கடை மறியலை தீவிரமாக முன்னெடுத்தவர் நாகம்மையார். வைக்கம் சத்தியாகிரகத்தில் பெரியாருக்கு ஆதரவாக இருந்து போராடினார் நாகம்மையார். அடுத்து கூற்று மற்றும் காரணம். அவினாசி லிங்கம் தமிழாசிரியர்களுக்கு பிற ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்கினார். விளக்கம். தர்மாம்பாள் இலவு வாரம் என்ற போராட்டத்தை தமிழாசிரியர்களின் உரிமையை நிலைநாட்டவும் சம ஊதியம் வழங்கவும் நடத்தினார். கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. அவினாசி லிங்கம் தமிழாசிரியர்களுக்கு பிற ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்கினார். ஏனெனில் தர்மாம்பாள் இலவு வாரம் என்ற போராட்டத்தை தமிழ் ஆசிரியர்களின் உரிமையை நிலைநாட்டவும் சம ஊதியம் வழங்கவும் நடத்தினார். தமிழகத்தின் அன்னிபெசன்ட் என்று அண்ணாவால் அழைக்கப்பட்டவர் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். தமிழகத்தின் அன்னிபெசன்ட் என்று அண்ணாவால் அழைக்கப்பட்டவர் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். தேவதாசிகளின் அவல நிலையை காட்டும் மூவலூர் ராமாமிர்தம் எழுதிய நூல் மதிபெற்ற மைனர். தேவதாசிகளின் அவல நிலையை காட்டும் மூவலூர் ராமாமிர்தம் எழுதிய நூல் மதிபெற்ற மைனர். மூவலூர் ராமாமிர்தம் பற்றிய சரியான கூற்றுகளை காண்க. இவர் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் தேவதாசிகளை ஒருங்கிணைத்து நாக பாசத்தார் சங்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்தார். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் 1925ஆம் ஆண்டு மயிலாடுதுறையில் இசை வேளாளர் மாநாட்டை கூட்டினார். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் தன் வீட்டின் முன்பாக கதர் அணிந்தவர்கள் உள்ளே வரவும் என்று எழுதி வைத்தார். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பற்றிய கூற்றுகள். இவர் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் தேவதாசிகளை ஒருங்கிணைத்து நாகபாசத்தார் சங்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்தார். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் 1925ஆம் ஆண்டு மயிலாடுதுறையில் இசை வேளாளர் மாநாட்டை கூட்டினார். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் தன் வீட்டின் முன்பாக கதர் அணிந்தவர்கள் உள்ளே வரவும் என்று எழுதி வைத்தார். அசலாம்பிகை அம்மையார் பற்றிய தவறான கூற்றை காண்க. இரண்டும் இல்லை. அப்போ அது சரியான கூற்றுகள். அசலாம்பிகை அம்மையார் 2034 பாடல்கள் கொண்ட காந்தி புராணம் என்ற நூலை எழுதியுள்ளார். அசலாம்பிகை அம்மையார் தற்கால ஔவை என்று திருவிக்காவால் அழைக்கப்பட்டார். அசலாம்பிகை அம்மையார் 2034 பாடல்கள் கொண்ட காந்தி புராணம் என்ற நூலை எழுதியுள்ளார். அசலாம்பிகை அம்மையார் தற்கால ஔவை என்று திருவிக்காவால் அழைக்கப்பட்டார். சென்னை உப்பு சத்தியாகிரகத்திற்கு தலைமையேற்ற பெண் துர்காபாய். சென்னை உப்பு சத்தியாகிரகத்திற்கு தலைமையேற்ற பெண் துர்காபாய். அடுத்தது தவறாக பொருந்துள்ள இணையை காண்க. துர்காபாய் இந்திய தேசிய இராணுவம்ங்கிறது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. அப்போ சரியாக பொருத்தப்பட்டுள்ளவை அம்மு சுவாமிநாதன் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை, ருக்மணி லட்சுமிபதி யூத் லீக், முத்துலட்சுமி ஔவை இல்லம். இதெல்லாம் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. அம்மு சுவாமிநாதன் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை, ருக்மணி லட்சுமிபதி யூத லீக், முத்துலட்சுமி ஔவை இல்லம். அடுத்து பூலித்தேவன் கான்சாகிப்புடனான போரில் தோற்றார். இது மட்டும் சரியானது. இதில் பூலித்தேவன் கான்சாகிப்புடனான போரில் தோற்றார்.